நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலை 11 மணிக்கு ஒரு பிரபலமான நிறுவனத்தில் நேர்காணலுக்கு அழைத்திருந்தார்கள். நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரியிடம் விவரத்தை கூறிவிட்டு ஹாலில் அமர்ந்து நேர்காணல் அழைப்புக்கு காத்திருந்தேன். சற்று நேரத்தில் முருகவேல் என்று அழைப்பு வந்தது. உள்ளே சென்றவுடன் சில கேள்விகள் கேட்டுவிட்டு, உங்கள் பயோடேட்டாவில் வயது 40 என்று இருக்கே, நிஜமா என்று கேட்டார்கள். ஆமாம் சார், உண்மைதான் என்று சொன்னேன் நான். அப்படியா? எங்கள் நிறுவனத்தில் இளைஞர்களை தான் வேலைக்கு எடுக்கின்றோம். உங்கள் வயது 40 என்று சொல்கிறீர். கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டியிருக்கு முருகவேல் என்றார்கள். பரவாயில்ல சார், நான் வேலை செய்ய தயாராக இருக்கேன் என்று கூறினேன் நான். மேலும் இதற்கு முன் வேலை செய்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியதால் திடீரென்று மூடிவிட்டார்கள். அதனால் வேறு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகிவிட்டது சார் என்று சொன்னேன். அந்த அதிகாரி சற்று யோசிப்பது போல் பாவனை செய்துவிட்டு, முருகவேல், உங்கள் பயோடேட்டாவை கொடுத்துவிட்டு செல்லுங்கள், தேவைப்படும் போது அழைக்கிறோம் என்றார். மிக்க நன்றி சார் என்று கூறிவிட்டு வெளியே வந்தேன். இங்கு வேலை இல்லை. மனம் கனத்தது, கூடவே தலையும் வலித்தது. பெரும்பாலான இடங்களில் வயதே காரணம் காட்டி தவிர்த்து விடுகிறார்கள். இறைவா, என்ன சோதனை இது? அனைத்தும் நல்லபடியாகத்தான் போய் கொண்டிருந்தது. முன்பு வேலை செய்ய நிறுவனம் மூடும் வரை அந்த வேலையை நம்பி வாங்கிய கடன்கள் கழுத்தை நெருக்க தொடங்கியது. ஒரே மகனின் படிப்பு செலவு, வீட்டுக்கு தேவையான செலவு, மேலும் மேலும். ஐயனே, ஈசனே, எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டே வந்தேன். தலை மேலும் வலித்தது. பேருந்துக்கு வைத்திருக்கும் காசில் காப்பி சாப்பிட்டு நடந்து வீட்டுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து காப்பி சாப்பிட்டு நடக்க துவங்கினேன். வாங்கிய வண்டியும் ஓரமாக இருக்கிறது. ஆழ்ந்த சிந்தனையில் நடந்து செல்லும்போது ரோட்டின் ஓரத்தில் ஒரு தோல்பை அனாதையாக கிடந்தது. சின்னதாக ஒரு சபலம். எடுத்து திறந்து பார்த்தேன். குப்பென்று வியர்த்து கொட்டியது எனக்கு. பையில் கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் நோட்டுகள் இருந்தது. கை கால்கள் உதறல் எடுத்தது. இருப்பினும் எடுத்து வைத்து கொண்டே நான். மனம் பலவிதமாக என்னுள் பேசியது. ஒரு பக்கம் எச்சரிக்கையும் செய்தது. அருகிலுள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடலாம் என்ற எண்ணமும் தோன்றியது எனக்கு. ஆனாலும் கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண்முன்னே நின்று பயமுறுத்தியது. வீடு வந்து சேரும் வரை மனச்சத்தங்கள் ஏராளம். உடல் முழுவதும் வியர்வை ஊற்றியது. வீட்டில் உள்ள அலமாரியில் பணத்தை பத்திரமாக வைத்தேன் நான். வெளியே சென்று திரும்பிய மனைவி, என்னங்க ஒரே நடுக்கமாக இருக்கீங்க என்று கேட்டாள் மனைவி. வள்ளி, இந்த கதவை சாத்திட்டு உள்ளே வா என்றேன். நடந்த விவரங்களை சொல்லி யாராவது கேட்பார்கள் என்று திரும்பி திரும்பி பார்த்தேன். யாரும் வரவில்லை என போய் கூறினேன். பணத்தை எண்ணி பார்த்தேன். மொத்தமாக 12 லட்சம் இருந்தது. வள்ளி, சில மாதங்கள் வேலை கிடைக்கும் வரை நமக்கு கவலை இல்லை. நாம் செலவுக்கு இது போதும் என்றேன். மனைவி அமைதியாக இருந்தாள். ஏதுவாது பேசுவாள் என்றேன் நான் நினைத்தேன். இந்த பணம் நமக்கு வேண்டாங்க என்றாள் மனைவி. வள்ளி, என்ன பேசுகிற நீ? இறைவனாக பார்த்து தான் நமக்கு துன்பங்களை தீர வழி காட்டிருக்காரு. உங்கள் அல்ப புத்திக்கு இறைவன் மேலே பழி போடாதீங்க என்றாள் மனைவி. வள்ளி, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. கட்ட வேண்டிய கடன்களும் செலவுகளும் கழுத்தை நெருக்க ஆரம்பித்து விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணம் நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குமே, நினைத்து பார் வள்ளி என்று சொன்னேன் நான். இன்னொரு பணத்தில் வாழ்வது தப்புங்க. அதுக்கு பதிலாக இருவருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாமே என்றால் மனைவி. அப்போ வீட்டு செலவுக்கு என்னதான் செய்வேன் என்று கோபமாய் குரல் உயர்த்தி கேட்டேன் நான். இறைவன் சோதிப்பாருங்க, ஆனால் கைவிட மாட்டார் என்று கூறிவிட்டு டக்கென்று கழுத்தில் இருந்த தாலியை கலட்டி, இதை விற்று விடுங்கள், என மஞ்சள் கயிறு போதும் என்று கூறினாள் மனைவி. வள்ளி என அதிர்ந்து விட்டேன். அடுத்தவங்க பணத்தில் வைத்த நிரப்பிக் கொள்வதை விட இது எவ்வளோ மேலுங்க. இந்த பணம் யாருக்கு சொந்தமோ அவர்களிடம் கொடுத்து விட்டு நீங்கள் வீட்டுக்கு நுழைய வேண்டும் என்று ஒரு ஓடி கதவை சாத்தி கொண்டு அழ ஆரம்பித்தாள் வள்ளி. மனைவியின் தாலி கையில் கனத்தது. பணப்பையில் ஆராய்ந்து பார்த்தேன். முகவரி இருந்தது. அந்த பங்களாவுக்கு நான் நுழைந்தபோது கோயில் நுழைந்த உணர்வு மெல்லிய ஓசிலில் சிவனை பற்றி பாடல்கள் ஓடியது. அழைப்பு மணியை அடித்தேன் நான். நெற்றி நிறைய விபூதியுடன் ஒரு பெரியர் வந்து பார்த்தார். நடந்த விவரங்களை அவரிடம் கூறி பணப்பையை கொடுத்தேன். மகிழ்ந்த அவர் உள்ளே அழைத்துச் சென்று குளிர்பானம் கொடுத்து உபசரித்தார் அந்த பெரியவர். தம்பி, நிறுவனத்திலிருந்து காரில் வரும்போது பணப்பை தவறி விழுந்து விட்டது. திரும்பி தேடி செல்லும்போது கிடைக்கவில்லை. இருந்தாலும் உங்களைப் போல நல்லவர்கள் இருக்கிறார்கள். அதான் தவறிவிட்ட பணம் திரும்பி வந்துவிட்டது என்றபடி என்னை பற்றி விவரங்களை கேட்டார் அந்த முதியவர். என்னுடைய சூழ்நிலை பற்றி விவரங்களை எல்லாம் கூறினேன் நான். அப்படியே யோசித்து
தம்பி, கொஞ்சம் இருங்கள், இதோ ஒரு ஃபோன் செய்து விட்டு வருகிறேன் என்று உள்ளே சென்றார் அந்த முதியவர். திரும்பி வந்தவர், தம்பி, என்னோட நிறுவனத்தில் வேலை செய்ய உங்களுக்கு விருப்பமா? அடுத்த வாரம் எங்கள் மேலாளர் ஓய்வு பெறுகிறார். அவரோட இடத்துல யாரை நியமிப்பதென நினைத்து கொண்டிருந்தேன். நீங்கள் ஏன் அந்த வேலையில் சேரக்கூடாது என்று கேட்டார் அந்த முதியவர். நீங்கள் நாளைக்கு சேர்ந்து நிறுவனத்தில் ட்ரைனிங் எடுங்கள். வேலைக்கான உத்தரவு கடிதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும். வேறு யாராவது உங்களுடைய சூழ்நிலையில் இருந்திருந்தால் இந்த 12 லட்சமும் பணம் திரும்பி வந்திருக்காது. இந்த வேலை உங்கள் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் நான் கொடுக்கும் பரிசு என்றார் அந்த முதியவர். என் கண்ணில் கண்ணீர் வந்தது. கண்ணீரில் 1000 நன்றிகள் என் மனைவிக்கு வள்ளிக்க சொல்லிவிட்டேன். அந்த வீட்டின் ஒளிநாடாவில் ஒரு குரு உபதேசம் மெல்லியதாக கேட்டது எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.